எஸ் சார், நான் ஸ்வேதா. ஸ்வேதா. சார், அந்த கொரியர் சர்வீஸ். ஸ்வேதா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அந்த கொரியர் பார்சல் பண்றதுக்காக என்கிட்ட ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி வந்தாங்கன்னு சொன்னல. அவங்க இப்போ என் முன்னாடி தான் சார் நிக்கிறாங்க. வாட்? நீங்க எங்க இருக்கீங்க? லக்கி பசார்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் சார். மணிமங்கலம் போற டர்னிங்ல இருக்கு சார். 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். விடாத. எங்க போனாலும் விடாம ஃபாலோ பண்ணு. சப்போஸ் உங்க கையில இருந்து மிஸ் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ரிங் கொடு. எப்படியும் அவளை மடக்கி பிடிச்சே ஆகணும். ஓகே சார். சார் சார் சார். ஸ்வேதா எங்க இருக்கா? அந்த லாஸ்ட் ரோல இருக்காங்க. என்ன கலர் ட்ரெஸ்? கிரீன் சாரி சார். ஓகே. ஸ்வேதா, உள்ள எங்கேயுமே அவளை காணுமே. என்ன காணுமா? என்ன சார் சொல்றீங்க? சார், அங்க பாருங்க பாருங்க. Bloody shit. இறங்கடி கீழே. இறங்கடி. வெளில வாடி. யாரா யாரா நீங்க? எங்க பேங்க் ரூல்ஸ் படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யவே கூடாது. ஆனா நீங்க சொன்ன காரணங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணதால நான் இந்த தகவலை உங்களுக்கு கொடுக்கறேன். நீங்க கொடுத்த அக்கவுண்ட் ஹோல்டர் ஒரு பெண். பேரு ஸ்வேதா. என்ன ஏசிபி சாம்பல வீட்டுக்கு அனுப்பின உடனே இந்த செண்பக பாண்டியனை எரிச்சு அவர் சாம்பல தானே அனுப்புன நினைச்ச? இருக்க மாட்டாங்க நினைச்ச. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குல்ல? என்ன யார் ரிட்டையர்ட் டிஐஜி? ஏன் நீங்க 3 பேரும் கடத்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுமா? வாழ்நாளே உன்னை யாரும் கட்டி போட்டது கிடையாதுல்ல? என்ன பேசணுமா? பேசு. யாரா நீ? விளையாடுறியா? நாங்கெல்லாம் போலீஸ். எதுக்காக எங்களெல்லாம் மயக்க மருந்து கொடுத்து அடைச்சு வச்சிருக்கிறேன்? எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்துற? எதுக்காக இதெல்லாம் சொல்றா? இங்க பார், நீங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும்.
ரிட்டையர்ட் டிஐஜி சார், டிஸ்கஸ் பண்ணிக்கணும். புரியுதா? அதுக்காக தான் கடத்திட்டு வந்திருக்கேன். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? விளையாட்டா இருக்கா உனக்கு? எது கடத்தலன்னு சொல்லு. உண்மை தெரியணும். என்ன உண்மை தெரியணும் உனக்கு? நீ சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன். உண்மை தெரிய வேண்டியது எனக்கு இல்ல, உனக்கு. என்னடா சொல்ற? கரெக்டா தான் சொல்றேன். சுவாமி போதானந்தாவை கடத்துற ஐடியா யாரோடது? அது அது என்னோட தான். அந்த ஆள் எப்படி செத்தான்னு தெரியுமா உனக்கு? சடன்லி ஹார்ட் அட்டாக்னு டாக்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல. கரெக்ட். கடத்தப்பட்டதுல இருந்து சடனா ஹார்ட் அட்டாக் வந்த வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் கரெக்டா கலெக்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் கலெக்ட் பண்ணாம தான் நாங்க போலீஸ் ஆஃபீஸரா இருக்குமா? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டா. அடிச்சனா அவசரப்பட்டு வார்த்தையை விட்ட உயிரோட கொளுத்திருவோம் உன்னை. உனக்கு தெரியாத நிறைய விஷயம் சுவாமி போதானந்தா சாவுல மறைஞ்சிருக்கு. அதனால பாதிக்கப்பட்ட அப்பாவி ஜீவன் ஒண்ணு சட்டத்தால தண்டிக்கப்பட்டு ஜெயில இருக்கு. சட்டத்துக்கு தேவை ஆதாரம். அது எனக்கு கிடைக்கணும்னா நீங்க 3 பேரும் மனசு விட்டு டிஸ்கஸ் பண்ணணும். உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும்போது காக்கி சட்டையை இழக்க வேண்டி வரலாம். ஆனா அந்த காக்கி சட்டை பதவிக்கு ஆசைப்பட்டு பொய் சொன்னா உங்க உயிரையே இழக்க வேண்டி வரும். டிஸ்கஸ் பண்ணுங்க. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.